அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் சிறுதானியத்தை வச்சு இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு கேழ்வரகு, 1 கப்பு கம்பு போட்டிருக்காங்க. 1 கப்பு நான் ரேஷன் அரிசி போட்டு, 1/2 கப்பு வெள்ளை உளுந்து போட்டு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்படியும் ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினது இதை எடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாகவும் வேணால் ரொம்ப குறன்னு வேணால் திட்டமாக நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். எல்லா மாவையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது நைட்டு ஒரு 9 மணிக்கு அரைச்சிட்ருக்கேங்க. நம்ம ஓவர் நைட்டு இது அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு புளிச்சிருக்குன்னு. பாருங்கள், இது காம்பினேஷன் நான் தக்காளி சட்னி செய்ய போகிறேன். கோணலில் எண்ணெய் ஊற்றி 1 கப்பு இருக்குங்க வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியில் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம தண்ணி எதுவுமே காட்டாத அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு கடுகுளுத்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேங்க. அதே சமயம் இட்லியும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ தூரம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் நானும் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.